சாமர்த்தியம் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்களோ இல்லையோ, அவரை சார்ந்து கொள்கிறவர்கள் நிச்சயமாய் ஜெயிக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம். சிலர் சொல்லவே செஞ்சுருவாங்க, உனக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் பத்தாது, அப்படி கூட சொல்லக்கூட செஞ்சுருக்கலாம். பரவாயில்ல, உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லாட்டனாலும் பரவாயில்ல, அவரை சார்ந்து கொள்கிற நீங்கள் நிச்சயம் சாதிப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென். தேவனை சார்ந்து கொள்ளுகிற எனக்கு, அவரை சார்ந்து கொள்ளுகிற உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இதுதான் வேத சத்தியம். ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்மஸ் காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம். மனிதன் தோற்றான், ஆனால் தோற்றுப்போன மனிதனை தோற்றுப்போன நிலையில் அவர் விட்டு போக விரும்பவில்லை. அதே மனித சாயல் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் வென்றார். அவர் வந்தார், அவர் வென்றார், அவர் சென்றார். ஏன்னா நீங்களும் வெல்லுவதற்கான ஒரு காரியத்தை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார். இப்போ என்னன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிப்பீங்க. ஆமென். சாதாரணமான ஆளா நீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கிறவங்க. ஆமென். எஸ், யூ ஆர் த மோர் தென் அ கான்குரர். யூ ஆர் அ மோர் தென் அ கான்குரர். சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது நீங்க. ஏன்னா கடவுள் மனுஷனாக பிறந்ததுங்கிறது அவ்வளோ பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் பற்றி பேசலாம், அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று இந்த இடத்திற்கு இதுதான் முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கிறேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் கைகளை உயர்த்துங்க, உங்களை வரவேற்க விரும்புகிறோம். நல்லா தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா, இங்கே ஒரு ஐயா, அங்கே ஒரு தங்கச்சி, அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஸோ அதில் இங்கே ஒரு ஐயா இருக்கிறாங்க. உங்களை வரவேற்கிறோம். வெல்கம் டு த ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி. உங்களை வரவேற்கிறது. பை காட் கிரேஸ் ஒரு வாரத்தில் நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 10லேருந்து 15 பேர் வரைக்கும் ஒரு வீக்லேயே உள்ளே வர்றாங்க. ஒரு மாதத்தில் கணக்கு பண்ணோன்னா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே சபைக்குள்ளே வர்றாங்க. ஸோ தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ தேங்க்யூ ஃபார் த க்ரோத். இந்த இடத்துக்கு வரும்போது இவ்வளோ பெரிய இடம் தேவையா அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தோணுச்சு. அது இந்த டைம் மட்டும் இல்லை, நாங்கள் முதல்ல ஒரு இடத்துல இருந்தோம். எங்கே? பெருமாள்புரத்தில் இருந்தவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். அப்போ பெருமாள்புரம் சர்ச்சில் இருந்து நல்லா தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இவங்க தான் பழைய விசுவாசிங்க. மூஞ்ச பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஓல்டா அப்படின்றாதீங்க, ஓல்டு இஸ் கோல்டுங்க. அப்போ அந்த இடம் நிரம்பிச்சு. அப்போ அந்த இடத்துக்கு வரும்போதே இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த இடம் நிரம்பி அது ஒரு 2 ஆராதனை அங்கே நடத்துகிற அளவிற்கு அந்த இடத்தையே கடவுள் என்ன பண்ணார்? நிரப்பினார். ஸோ இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள்புரத்துக்கும் முந்திய ஒரு கூட்டம் இருக்குது. பெருமாள்புரம் வந்தது 1 வருஷம் ஆனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு 5-6 பேர். அப்பப்போ வேறு யாராவது வருவாங்க. ஒரு கிறிஸ்மஸ்க்கெலாம் நான் நினைக்கிறேன், யாராவது மற்ற நேரங்கள்லையாவது கொஞ்சம் சத்தியங்களை கேட்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வேற ஒரு சர்ச்சுக்குனாலும் போவோன்ட்டு வருவாங்க. ஆனால் அந்த கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, நமக்கு தாய் சபை ஒன்று இருக்குங்க, அது என்னன்னு தெரில. தாய் சபன் நானும் இவங்க வருவாங்கன்ட்டு பார்த்தா கிறிஸ்மஸ்ன்னு பண்ணி பார்த்தா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. சுந்தரி அக்கா இவங்க இன்னும் கொஞ்சம் பேர் மட்டும்தான். அந்த டைமில் ஒரு 7 பேர் கூட தேராது, அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் பார்த்தா இதுக்கு போட்டு ஒரு ஹால்லாம் எடுப்பானேன்ட்டு அக்கா வீட்டிலேயே வச்சு
ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை என்ன பண்ணியிருக்கிறோம், நடத்தியிருக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அவங்க நினச்சிக்கூடாது ஏதோ கடகடன்னு என்னமோ நடந்துச்சு அப்படின்னு கிடையாது. ஒரு வீட்டில் ஆரம்பித்து தான் இவ்வளோ தூரம் வர்ற அளவுக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவ்வளோதான். நான் அப்போ என்ன பிரசங்கம் பண்ணதுக்குலாம் அங்கங்கே கூடுவாங்க. நான் பிரசங்கம் பண்ண போனால் கூட ஒரு சர்ச்சில் ஒரு 200 பேர் 300 பேராவது இருப்பாங்க. ஆனால் இவங்க 7 பேருக்காக உட்காந்துட்டு இருப்பேன் நான். ஆனால் எனக்கு தெரியும், நாள் ஒன்று வரும், அன்றைக்கு மக்கள் திரளாய் இதை கேட்பதற்காக அவர்கள் வருவார்கள். ஆமென். பக்கத்தில் பா சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கானது வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கானது வந்துக்கிட்டே இருக்குது. நீ காலையில் சொல்கிறேன், உங்களுக்கானது வருகிறது. ஆமென். உங்கள் கனவுகளை குறித்தும் உங்கள் உயர்வுகளை குறித்தும் நீங்கள் சீக்கிரம் பேசுவீர்கள். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு கேட்கலன்னா திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் கனவுகளை குறித்தும் உங்கள் உயர்வுகளை குறித்தும் சீக்கிரமாக நீங்கள் பேசுவீங்க. அதை பற்றி சொல்கிற நாள் வருகிறது உங்களுக்கு. அதை பற்றி சீக்கிரமாக நீங்கள் சொல்வீங்க. ஆமென். அப்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, நமக்குன்னு ஒரு கூட்டம் என்னைக்கு வருமோ அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அந்தளவுக்கு கூட்டத்தை கடவுள் அதனால தான் வேதவசனம் சொல்லுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிக்கூர், பெத்தவளை விட அநாத ஸ்திரீகளுக்கு அதிக பிள்ளைகளாம். அது மாதிரி தான் பாருங்கள், கடவுள் நமக்கு எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய தயவினாலே இவ்வளவு மக்களை அவர் நமக்கு ஆதாயப்படுத்தும்படி அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். இங்கே நீங்கள் ஒவ்வொருவரும், அதுவும் பாருங்கள் எவ்வளோ சிட்டியிலேருந்து எவ்வளோ தள்ளி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் இன்னும் சூப்பராக நடந்துட்டு இருக்கிற டைம் தான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஐயோ தள்ளி போயிட்டார், இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது, டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, தள்ளி போயிட்டார். எனக்கு தெரியும், அங்கேயும் மக்களை ஜனங்களை தேவன் தான் கொண்டு வரணும், இங்கேயும் அவர் தான் கொண்டு வரணும். ஆமென். ஆமாம், அப்படி தான் அவரை நம்பி இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பு கூட சீக்கிரமாக ஃபில் ஆகிரும் பாருங்கள். நீங்கள் வேணா பாருங்க, இடங்கொள்ளாமல் போக மட்டும். தட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட் மை ஃப்ரெண்ட். பக்கத்தில் பா சொல்லுங்கள், இடம் கொள்ளாமல் போக மட்டும். ஆண்டவர் மனசு பாருங்களேன். அவர் ஒருத்தனை பிளஸ் பண்ணாருன்னா எப்படி பிளஸ் பண்ணுறாரு, இடம் பத்தாது தம்பி, நோ மோர் ரூம், நோ மோர் ரூம்ஸ், இடம் கொள்ளாமல் போக மட்டும். ஆமென். ஆமாம், இடங்கொள்ளாமல் போக மட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஆமென். ஆனால் நம்ம இடம் உண்டாக்கிட்டே இருக்கணும். நான் நம்புகிறேன், இன்னும் இந்த இடம் இங்கே நிரம்புறது மட்டும் இல்லை, இந்த சைடில் இன்னும் ஏக்கர் கணக்கில் வாங்கி. ஆமென். ஏக்கரை விட பெருசாக ஒன்று இருக்குது. அன்றைக்கி நம்ம பிரதர் சொன்னார், அது பேர் என்ன பேர், ஏக்கரை விட கூடுதலாக என்ன சொல்லுவீங்க அன்றைக்கி சொன்னீங்களா நீங்கள்? ஹெக்டேரா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, என்ன தவிர பாருங்களேன். அதான் நான் சொல்ல, இங்கே எல்லோரும் என்னை விட பெரிய புத்திசாலின்ட்டு கிலோமீட்டர் கணக்கில் வாங்குவாங்க. போங்க, நம்ம இடத்த பார்க்கணுன்னா வண்டியில் தான் போய் அவ்வளோ காடு அப்படின்னு கிலோமீட்டர் கணக்கில் வாங்கும். சிலர் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கிலலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஏங்க, நாங்கள் டீ குடிக்க காசு இல்லாத போதே ரோட்டில் நின்றுக்கிட்டு இந்த தெரு என்ன வேலைன்னு கேளுங்க அப்படின்னு பேசின ஆட்கள் தான். அதனால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் விளையாட்டாக பேசுகிறோமா விசுவாசமாக பேசுகிறோமான்னு எங்களுக்கு இன்னும் தெரியல சத்தியமாக. ஆனால் அதெல்லாம் கனப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் நிச்சயம் செய்வார். ஆமென். நான் சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சொல்லியபடியே அவர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். நீங்களும் பெருகுவீங்க. இது ஏதோ ஒரு ஆளுக்கான பெருக்கம் அல்ல, இது ஒவ்வொருவருக்கான பெருக்கமாக இருக்கிறது. ஆமென். போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளே போகும்போது முதல்ல ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவன் பேர் ஜோசப், யோசேப்பு. ஒரே ஒருத்தன் தான் உள்ளே போனான் எகிப்துக்குள்ளே. ஒருத்தன் தான் உள்ளே போனான். பாருங்களேன்,
ஒரே ஒரு வித்து தான் உள்ள போச்சு. அது எகிப்திலே பெரிய ஆள் ஆயிடுச்சு. அப்புறம் யோசேப்பு காலத்தில் 70 பேர் உள்ள வந்தாங்க. யோசேப்பு ராஜனா இருக்கிற காலத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க? 70 பேர். கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னா? 70 கரெக்டா? ரைட், ஓகே. 70 பேர். ஒரு என்னை விட உங்களுக்கு கூடுதலாக கூட தெரிஞ்சிருக்கலாம். 70 பேர். ஒருத்தம் போனால் அதுக்கப்புறம் எத்தனை பேர்? 70 பேர். இப்போ மொத்தம் எவ்வளவு கணக்குப்படி பார்த்தா 71. அப்புறம் யோசேப்புக்கு பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? பிறந்தாங்க 2 பிள்ளைங்க, யோசேப்பு ஒய்ஃபு. அப்படி இப்படின்னு பார்த்தா எத்தனை பேர்? 4 74, இவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் வருஷத்தில் அந்த ராஜா அந்த தேசத்தை இப்படி பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த இஸ்ரவேல் மக்களாகவே இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்தில் எங்கே பார்த்தாலும் யாராக இருக்கிறாங்க? எபிரேயர்களாக இருக்காங்க. ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஆத்தாடி, இன்னும் கொஞ்சம் விட்டா நாம் யாருமே இங்கே இருக்க மாட்டோம். அதனால் இந்த ஜனத்தை ஒடுக்கிறதுக்காக ஏதாவது தந்திரம் பண்ணணும்னு ஒரு ராஜாவே பயந்து தந்திரம் பண்ணான். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கம் இருந்தது என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இது எதுக்கு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இங்கே இருக்கிற நீங்கள் பரம்புவீர்கள், பெருகுவீர்கள். எங்கே பார்த்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாரிசுகள், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் உயர்ந்த பதவிகளில், உயர்ந்த பிஸ்னஸில், உயர்ந்த மேலான இடங்களில் இருக்கிறதை நாம் பார்ப்போம். ஆமென். இப்போமே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போமே மேலே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போமே ஏதாவது பதக்கம் கொடுத்தா நம்ம பிள்ளைங்க கையில் வாங்குற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை கடவுள் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் உலகத்துக்கு போகிறது இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக போகிறது இருக்கட்டும், திருநெல்வேலியில் எங்கே பார்த்தாலும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய இம்பேக்டை, பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவிற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இதை நாம் பார்ப்போம். ஆமென். சில காரியங்களை ஆண்டவருக்குள்ளே நாம் பேசிக்கலாம். அது பெருமிதம் இல்லை, அவர் நமக்கு அளித்த கிருபை. அதை கொஞ்சம் நினச்சி பார்க்குறோம். எங்கே இருந்தோம், எங்கே வந்தோம், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் இப்போமே பார்க்குறோம். ஆமென். ஆமாம், அவங்கள ஒடுக்கணும்னு அவன் யோசித்தான் பாருங்களேன். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எவ்வளவாய் அவன் அவர்களை ஒடுக்க நினைத்தானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஆமென். தேவன் உங்கள் மேலே பெருக்கத்தை வச்சுட்டாருன்னா யார் ஒடுக்க நினைச்சாலும் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீங்க. நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்க, நீங்கள் பெருகி கொண்டே போவீங்க. ஆமென். உங்கள் துயரங்கள் எல்லாம் உயரங்களாய் மாறும். இந்த காலையில் உங்கள் மேலே அந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுறேன், துயரங்கள் உயரங்களாய் மாறுவதாக. ஆமென். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை உங்கள் மேலே வச்சிருக்கிறார். ஒரு வித்து அது பெருசாக மாறி 70 பேராக கொண்டு வந்து, அப்புறம் அப்படி எண்ண முடியாத அளவு ஆகி கடைசியில் பார்த்தா 20 லட்சம் பேர் ஆயிடுச்சு. எத்தனை பேர்? 20 lakhs people. அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணிடுச்சு, பெருகிடுச்சு. பாருங்களேன், இதுதான் கடவுளுடைய மக்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதனால தான் ஆதியாகமத்திலேயே இயேசுவை குறித்து வேதவசனம் பேசும்போது முதல்ல அவர் என்னன்னு சொன்னாங்க? வித்துன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வித்து. எல்லாம் சொல்லுங்க, வித்து. சீட். எல்லாம் சொல்லுங்க, சீட். the seed of woman. ஒரு பெண்ணின் வித்து, ஒரு ஸ்திரீயின் வித்து என்று இயேசு முதல்ல என்ன பண்ணப்படுறாரு? அறிமுகப்படுத்தப்படுகிறார். மனிதன் வீழ்ச்சிக்குள்ளான உடனே, மனிதன் விழுந்த உடனே மனிதனுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி, மனிதனுக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் என்னன்னா, ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார். கவலைப்படாத ஆதாம், கவலைப்படாத ஏவாள்,
சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் சபிச்சிட்டார் போல் அப்படின்னு நினைப்பாங்க. சபிக்கலாம் செய்யலை. அவர் எப்படி சபிப்பார்? அவர் தானே ஆசீர்வதிச்சார். ஆதாம் ஏவாளையும் தலையில் கை வச்சு என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்கள் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த தேவன் எப்படி அவங்கள சபிப்பார்? சபிக்கலை. அது என்ன சொல்ல வருதுன்னா, அதுக்கப்புறம் உள்ள பேசேஜ் எல்லாம் எதை சொல்லுதுன்னா, என்னை விட்டுட்டு நீ போகிற அந்த சாபத்தின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறார். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உடனே ஆண்டவர் சபிச்சிட்டார்ல, என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறார். விளங்குதா? எத்தனை பேருக்கு பைபிளே தலைகீழாக படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. வேதனையோடு இனிமே நீ வேதனையோடு தான் பிள்ளை பெப்பேன் அப்படி சொல்லலை அவர். என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்தாதான் வயிறு நிரம்பும். இது எல்லாமே சாபத்தின் விளைவில் சாபத்துக்கு கீழே போய் இருக்க போகிற உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். ஆனாலும் ஒரு நம்பிக்கையை சொன்னார். என்ன சொன்னார்னா, கவலைப்படாதப்பா, இந்த வாழ்க்கைலாம் எவ்வளோ நாளுன்னா, ஒரு வித்து வரும் வரை, ஒரு விதை வரும் வரை, என்னைக்கு அந்த வித்து வருதோ அன்னைக்கு ஒரு புதிய தலைமுறை இந்த தேசத்தில் எழும்பும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஸ்ரீயின் வித்து. ஆமென். அவர் வரும்போது இது எல்லாமே மாறும். ஸோ கிரைஸ்டுடைய பர்த்தை பற்றி நாம் பேசுறதுக்கு ஒன்றா ரெண்டா எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? எம்புட்டு இருக்குது இயேசு பிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு. அவர் பிறந்தார், எதுக்காக பிறந்தார்னு 1000 வரி சொல்லலாம். 1000 வரி சொல்லலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்க, நிறைய எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். எல்லாமே ட்ரூத் தான். அவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. அவர் ஏன் பிறந்தாரா? அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. Acts chapter 3 verse 26. அப்போஸ்தலர் 3:26. அவர் உங்கள் எல்லாரையும், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி, எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கில் இருந்து விலக்கி. அப்படின்னா என்ன? பொல்லாங்கில் இருந்து விலக்கினா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள், கெட்ட விஷயம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையான காரியத்தையும் உங்கள்கிட்ட இருந்து விலக்கி. சவுண்டா படிங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். ஏன் அவர் வந்தாரா? வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் எல்லா சாபக்கேட்டையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆதாமின் சாபத்துக்கு கீழே இன்னும் வேதனையான ஒரு வாழ்க்கை, இன்னும் வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த காலை வேளையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், முதலாவது உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மேலே இருக்கிற சகல சாபங்களையும் பொல்லாப்புகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தன் பிள்ளையாகிய இயேசுவை உங்களுக்காக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் வந்தார். ஆமென். எஸ். சிலர் நிறைய பேர் 2வது வருகையை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க தெரியுமா? சபையில் இப்போ எங்கே போனாலும் எதை தான் சொல்கிறாங்க? இதோ வரப்போகிறார், இதோ வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நானும் இயேசு வரமாட்டாருன்னு சொல்லலை, கண்டிப்பாக இயேசு வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னும் வாட்டி எதுக்கு வந்தாருங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல. பாருங்களேன், முதல் வாட்டி வந்ததின் பலனே என்ன பண்ணல, இன்னும் அடையவே இல்லை. அதுக்குள்ளே எதை ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதோ வருகிறார் வருகிறார்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. நான் என்ன நம்புகிறேன்னா, கண்டிப்பாக இயேசு வராரு.
எப்போ வராருன்னா, முதலாவது அவர் வந்து எதை அவர் செய்து முடித்தாரோ அதையெல்லாம் நாம் அனுபவித்து மகிமையாய் வாழும்போது அவர் திரும்ப வருவார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆமாம், எல்லாம் சொல்லுங்க, இயேசு வருவார். எப்போனா, வாட்டியே வந்தார். அந்த நோக்கமும் அதன் பரிபூர்ணமும் அதன் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி வெளிப்படும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? சீக்கிரம் அவர் வருகிறார். ஆமென். சரி, இயேசு எதுக்கு பிறந்தார், இயேசு ஏன் வந்தார் அப்படின்னு கேட்கும்போது நிறைய இப்போ நீங்களே ஒரு பிரசங்கம் பண்ணிடுவீங்க, அவ்வளோ உள்ளே இருக்கு. முதல்ல என்ன சொல்லுவாங்க? பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறதுக்கே என்ன வந்தார்? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. உண்மைதான். ஆனால் நான் இப்படி சொல்கிறேன், அதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. மனுஷன் பாவமே செய்யலைன்னா இயேசு வந்திருப்பாரா மாட்டாரா? ஆதாம் வந்து விழவே இல்லை பாருங்க. இது காஸ்பல் கூட்டம் கிடையாது, இது சபை. சரியா? அதனால் ஐ வாண்ட் டு டீச் சம்திங். ஓகே, பக்கத்தில் சொல்லுங்கள், கொஞ்சம் டீச் பண்ண போகிறாரு. ஓகே, இவ்வளோ நேரம் காஸ்பல் நிறைய சொல்லிட்டேன், இப்பவும் காஸ்பல் சொல்லுவேன், ஆனால் கொஞ்சம் டீச் பண்ணுவேன். ஏன்னா சில பிரதான நோக்கங்கள் நமக்கு புரியலன்னா கஷ்டமாயிடும் பாருங்களேன். அதனால் மனுஷன் பாவமே பண்ணலன்னா, மனுஷன் விழவே இல்லைன்னா இயேசு வந்திருப்பாரா மாட்டாரா? அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். நம்ம என்ன நினச்சிடறோன்னா, மனுஷன் பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக தான் அவர் வந்தாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் வந்து இப்போ எபேசியர் புத்தகத்தை இருந்து நான் டீச் பண்ணேன். எத்தனை பேர் அது கேட்டீங்கன்னு தெரில. எபேசியர் புத்தகம் என்பது ஆதியாகமத்திற்கு முந்தியது. அந்த புத்தகம் வந்து லேட்டாக தான் எழுதினாங்க, ஆனால் அதில் வருகிற கருத்து என்பது ஆதியாகமத்துக்கு முந்தின, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், அதை பற்றி அவர் என்ன பண்ணுறார், சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இப்படி சொல்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றங்களுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த் வேர்ல்ட். இதுக்கு முன்னாடியே, உலகம்னு ஒன்று வர்றதுக்கே முன்னாடி கிறிஸ்து இருக்கிறாரு. அவருக்குள்ள அவர் உங்களை என்ன பண்ணிட்டாராம்? சூஸ் பண்ணிட்டாராம். யூ ஆர் சோசன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டீங்க? உலக தோற்றத்திற்கு முன்னாடி. எல்லாம் சொல்லுங்க, உலகமே வரல, பூமியே உண்டாகலை, அப்பமே அவர் உங்களை செலக்ட் பண்ணிட்டாராம். அப்பமே அவர் உங்களை என்ன பண்ணிட்டாராம்? தெரிந்து கொண்டாரா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதை ஏன் சொல்லணும் இன்னைக்கு காலையில்? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம என்ன நினச்சிடுறோம் அப்படின்னா, பாவம் தான் கடவுளை இந்த பூமிக்கு இறங்கி வர வச்சுது அப்படின்னே நம்ம நினச்சி படிக்கிறோம். அது வந்து எப்படின்னா, அப்படி கிடையாது. மனுஷன் பாவம் செய்யாட்டா கூட இயேசு இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருப்பார்? இறங்கி வந்திருப்பார். ஏன் அப்படின்னா, கடவுளுடைய நோக்கம் வந்து பாவம் செஞ்சதுக்கப்புறம், ஓஹோ பாவம் செஞ்சுட்டானோ, அப்போ என்ன பண்ணுறது, இயேசுவே நீர் போய் என்ன பண்ணிடுவோம், மறிச்சிடுவோம் அப்படின்னு ஒன்றும் அவர் என்ன பண்ணல, பிளான் பண்ணல. அவர் பிளானில் என்ன இருந்ததுன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற இந்த திரியேக இந்த குடும்பத்திலே மனிதனும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். வரீங்களா பின்னாடி? மனிதனும் வந்து பங்கேற்கணும்னு என்ன பண்ணார்? விரும்பினார். அப்போ இந்த திரித்துவ குடும்பத்தில் அவன் வந்து பங்கேற்கணும்னா, மனுஷனாக இருக்கிற தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனை கைப்பிடிச்சி, வா அந்த குடும்பத்தில் நீனும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒன்று சொல்லணும். அப்போந்தான் அவன் அதில் வந்து என்ன பண்ண முடியும், இணைந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த திரித்துவ வாழ்க்கையில் அவன் பங்கேற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாவம் செய்யாட்டனால அவர் வந்திருப்பார்.
ஆனால் வந்தபோது இதெல்லாம் நடந்ததுனால இதையும் சரி கட்டிட்டு போனார். இது இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊருக்கு போயிட்டுருக்குறீங்க, ஒரு சின்ன விபத்து ஆயிடுச்சு, உங்களை கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. இப்போ முழு கதையே விபத்தில் இருந்தேன், காப்பாற்றப்பட்டேன், ஆஸ்பத்திரி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன், இதையே பேசுவீங்களா? இல்லை ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புனீங்களே, எங்கே போகணுன்னு யோசித்தீங்களே, அதை பற்றி பேசுவீங்களா? ஒருவேளை ரொம்ப அடிபட்டுட்டுனா மறந்துடும், எங்கே போனோன்னே தெரியலன்னு. இப்போ கிறிஸ்தவமும் எப்படி பைபிளில் படிச்சுட்டு இருக்குன்னா, அவன் விழுந்து போயிட்டான், கடவுள் தூக்குனார், அவ்வளோதான், அப்படி முடிச்சிட்டு. இல்லை எதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது விழுந்துட்டான், அது சொல்லலை பாருங்களேன். எதை நோக்கிய பயணத்திலே அவன் விழுந்தான், அல்லது எதை நோக்கிய டிராவலில் இது நடந்துச்சு. சிலுவைங்கிறது விழுந்து போன மனுஷனை ரட்சிப்பதற்கு கடவுள் செய்த ஒரு மாபெரும் செயல். ஆமென். அதை மறுக்கவே இல்லை, அதை குறைச்சி சொல்லவே இல்லை, குறைச்சி சொல்லவும் முடியாது. ஆனால் பாருங்களேன், விபத்தில் ஒருத்தர் உங்களை உயிர் கொடுத்து காப்பாற்றுனது பெரிய செயலா இல்லையா? பெரிய செயல். ஆனால் அது பெரிய செயல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காகவே அதிலே உட்கார்ந்துருக்க முடியாது. பயணம் எதை நோக்கி இருந்ததோ அதை நோக்கி செல்ல வேண்டும். அப்போ நீ காலையில் சொல்கிறேன், பயணம் எதை நோக்கினா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற இந்த திரியேக குடும்பத்தில் மனிதனும் ஒரு அங்கமாய் மாறுவது தான் தேவனுடைய தெய்வீக நோக்கமாக, திட்டமாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, வெறும் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பிச்சிப்பு அப்படின்னே நின்றக்கூடாது. அதை தாண்டி போகணும். பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் பிச்சிப்பை தாண்டி போங்களேன். எவ்வளோ நாள் அதிலே நிற்பீங்க? இன்னும் எத்தனையோ பூலாம் இருக்குது, இன்னும் இதிலே நின்றுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? சில பேர் சொல்கிறாங்க, அந்த பூவே இன்னும் எங்களுக்கு கிடைக்கல ஐயா, அந்த பூவே எங்களுக்கு கிடைச்சிட்டா கிடைக்கலையானே தெரியலையான்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த பூலாம் எப்பவுமோ உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆமென். இப்போ அதை விட மேலான விஷயத்தை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பிறப்பு திரித்துவத்திலே என்னை பங்கடைய செய்வதற்கு தேவன் தருகிற அழைப்பாகவே இருக்கிறது. ஆமென். இட்ஸ் அ காலிங். தேவன் நமக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு, நாம் அதில் என்ன பண்ணணும்? பங்கேற்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். அந்த நோக்கத்திலிருந்து மனுஷன் விழுந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் என்ன பண்ணுறாரு? தூக்குறாரு. அதுக்காக நோக்கம் ஒன்று என்ன பண்ணல, மாறல. நோக்கம் என்னன்னா, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அந்த ஜீவனில் பங்கேற்கிறதுக்கு நமக்குள்ள நிறைய தடை இருந்துச்சு பாருங்களேன். அந்த தடையை இயேசு கல்வாரி சிலுவையின் மூலம், மரணத்தின் மூலம் மாற்றி அமைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாவத்தை மன்னித்தார் அப்படின்னு காலிலே கிடக்கக்கூடாது. இப்போ எழும்பி அவரை மணவாளனா பார்த்து அவர் கூட வாழணும், ஆளணும். கொஞ்சம் பேருக்கு அப்படியே இல்லை, கொஞ்சம் அடிக்குது வெளிச்சம். ரூத் முதல்ல பொறுக்கிட்டு தான் இருந்தா, எங்க? போவாசுடைய வயல்ல. அப்புறம் சிந்த விட்டார் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? அவரையே கொடுத்துட்டார். இப்போ வயலுக்கே என்ன ஆயிடுச்சு? அந்த அம்மா ஓனர் ஆயிடுச்சு. ஓனர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் காலையில், எங்க வீட்டில் இருங்க, நான் பொறுக்க போகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ பொறுக்க போக வேண்டாண்டி, வயலே உனக்கு தாண்டி. சபை இன்னும் என்ன நினைக்கணும், என்னதான் இருந்தாலும் நம்ம பொறுக்கிறத மறக்கலாமா? வாங்க இன்னைக்கும் போய் பொறுக்கிறதுக்கு போவோம். ஐயோ, நீங்க இப்போ பொறுக்கிற இடத்துல இல்லை, பொறுப்பான இடத்துல இருக்கிறீங்க. இப்போ நீ மணவாட்டி மாவாட்டி இல்லை, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க.
இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? இப்போ சில நேரம் வந்து நம்ம பாவம் மன்னிப்பு அடைகிறோம், பாட்டெலாம் பாடுறோம். பாதம் ஒன்றே போதும் இந்த பாரில் மற்ற ஏதும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் காலையே பிடிச்சிக்கிற ஆண்டவரே அப்படின்னு நம்ம வந்தோம். பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னும் காலிலே கிடக்குறோன்ட்டு. அவர் அப்படியே தூக்கி இது பண்ணி வலது பக்கத்தில் உட்கார வச்சு பெருசாக உன்னை செய்யணும் அப்படிங்கிறார். ஆமென். கிறிஸ்துவோடு நம்மை உயிரோடு எழுப்பி பாதபடியில் வைத்திருக்கிறார். அப்படி பைபிள்ல போல அவரோடு கூட உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. You are seated with Christ. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் மணவாட்டி, மாவாட்டி கிடையாது. ஆமென். இப்போ நான் பொறுக்கிற ரூத்து கிடையாது, எஜமாட்டி ரூத்து. எஜமாட்டி ரூத்து. ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த பழைய சைக்கிள்லே போயிட்டு இருக்கக்கூடாது, அதையே போயிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு ஞாபகம் இருக்கிறது, அதெல்லாம் ரைட், ஓகே, அப்படிலாம் இருந்தேன், கர்த்தர் என்னை வைத்தார், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே மன்னிப்பு சாங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மணவாளன் சாங் படிக்கணும். ஹலோ, மன்னித்தீரே மன்னித்தீரே அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ பாட்டை மாற்றணும். அத்தான் என்னத்தான் அதை எண்ணித்தான். பார்க்குறாங்க, ஐயோ இது வேற மாதிரி சபையா இருக்கும் போல, கண்டிப்பா இது வேற மாதிரி சபை தான். இன்னும் பாவ மன்னிப்பை கேட்டுக்கிட்டு பாதபடியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆளா கடவுள் உங்களை பார்க்கல. அது நீ பாவியா வந்த, பாவ மன்னிப்பு கொடுத்தாச்சு, இப்போ என் முழுசையும் உனக்கு நான் தர விரும்புறேன், அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்துட்ட. இது எப்போ புரியுதோ அப்போ சபை வந்து மன்னிய மாட்டேபுரு, ஒரு விசை இறங்க மாட்டேபுரு, அது இருக்காது. அந்த மாதிரி ஜபமே இருக்காது, அந்த மாதிரி ஜபமும் இருக்காது. அந்த மாதிரி கேட்கறதையும் நம்ம காதில் என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். அது வேற மாதிரி இருக்கும். கேள், இந்த ராஜ்யத்தில் பாதியை நான் உனக்கு தருகிறேன், அந்த இடத்துக்கு போறோங்க நம்ம. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மணவாளன், என் ராஜா. ஆமென். இது வந்து சும்மா அங்கே அதான் சொல்கிறேன்ல, அந்த ஸ்தானத்திலே நம்ம கடந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் பாட்டும் அப்படி இருக்குது, ஜபமும் அப்படி இருக்குது. அங்கேருந்து உங்களை தூக்கிட்டாரு, அங்கேருந்து தூக்கி இப்போ உரிமையாளியாக, சொந்தக்காரியாக அவர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் உரிமையாளன், சொந்தக்காரி. ஆமென். இப்போ போய் நான் இன்னும் அந்த ஆள், அதே ஒரு நபர்ன்னு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரட்சித்தார், தெரிந்து கொண்டார், ஆனால் அதிலே நிற்கலையே, நீதிமான் ஆக்குகிறார். நீதிமான் ஆக்குறதுலே நிப்பாட்டலையே, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். க்ளோரிஃபை பண்ணுறார், உங்களை மகிமைப்படுத்துறார். அதனால தான் பாருங்கள், இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு சண்டே சர்வீஸும் ஆடலும் பாடலுமாக தான் இருக்கும். வேலைக்காரன் வேலைக்காரி பாட்டு இருக்காது, பாவி ரட்சகர் பாட்டு இருக்காது, ஒரே ஒரு சாங் தான், டூயட் சாங் மட்டும்தான். ஆமென். நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒரே ஒரு சாங் தான், அத்தான் என்னத்தான், அந்த சாங் தானே தவிர வேற. அப்படின்னா என்னன்னா, உரிமை கொண்டாடும் பாடல்கள் தான், கலை கூறுகிற பாடல்கள் தான். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு தேவன் தன்னுடைய சபையை, தன்னுடைய மக்களை அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இது நம்ம மனசில் என்ன பண்ணணும், புரியணும். இன்னும் பாவ மன்னிப்பு, இன்னும் ரட்சிப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டார். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்கள் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆமென். your sins are forgiven. ஆமென். எஸ், your redeemed people. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, ஆனந்த களிப்புடன் பாடி. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த களிப்புடன் பாடி. அப்போனா நீங்கள் உங்கள் பாட்டை வச்சே சொல்லிடலாம்,
இது எந்த மாதிரி ஆள், என்ன புரிஞ்சிருக்கு மனசில் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். பாட்டெல்லாம் என்ன பாட்டு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். அப்போ பிறந்ததின் நோக்கமே என்னன்னா, சும்மா ஒரு வேலைக்காரனையோ இல்லை சும்மா ஒரு பாவியையோ அப்படிப்பட்ட ரீதியில் உங்களை பார்க்கறதுக்கு இல்லை, உங்களை மேன்மையான ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பதற்கு தான் ஒரு பெரிய செயலை கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், செஞ்சு முடித்திருக்கிறார். ஆமென். சரி, அப்போ இன்னும் பாவிகளை ரட்சிக்கவே அப்படிங்கிறதுலே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ரட்சித்துட்டாரு, இப்போ என்ன எங்கே கொண்டு வச்சிருக்கிறாரு? அவரோடு. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு. ஆமென். அவருடையதெல்லாம் இப்போ என்ன யாருடையதாக இருக்குது? இதெல்லாம் புரிஞ்சுன்னா ஜபமே வேற மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவரே ஏதாவது கீழே விழுமா ஆண்டவரே அப்படிலாம் கேட்க மாட்டீங்க, எல்லாம் என்னுடையது. ஆமென். சொல்லுங்க, உம்முடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். அந்த மாதிரி தான் உங்கள் உரையாடல் இருக்கும், உங்கள் ஜபம் இருக்கும், உங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கும். அதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, பெருசாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போது வெறும் பாவம் மன்னிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி மேலான ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் புரியுது? ஆமென். பாருங்க, கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பை யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்ஸாக இருக்குது. அதனால தான் சரித்திரத்தையே இப்படி ரெண்டாக பிரிச்சுடுறாங்க. கிறிஸ்துவுக்கு முன் வேற யாராச்சும் வந்தாங்களா போனாங்களான்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் வந்தார் அப்படிங்கிறதுக்கு பெரிய ப்ரூஃப் இருக்குது. அது என்னென்னா, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அது வரலாற்றில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்குது. அந்த வரலாற்றில் மட்டும் மாற்றம் வரல, நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்குது, அந்த இது கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மைண்டில் ஞாபகம் வந்தது, அதுதான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஈவுகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த வகுத்தல் பார்க்கும்போது வருமே, ஈவு மீதி, அது இல்லை. ஈவுகள்லாம் என்ன? கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட். என்ன போட்டிருக்குது? ஐயா கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட். அதாவது கிறிஸ்து அப்படிங்கிறது, இயேசுவின் பிறப்பு அப்படிங்கிறது என்ன, நிறைய விஷயம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று, கடவுள் மனிதனுக்கு மாபெரும் பரிசு ஒன்று கொடுத்தார், அதுதான் கிறிஸ்மஸ். ஆமென். The greatest gift is from heaven. It's from God. அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பரிசு வந்திருக்குது, அதுதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனிதனுக்கு ஒன்றை பரிசளித்தார். சும்மா பரிசு யாரும் கொடுக்கறது இல்லை. இந்த பரிசு எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னா, ஒரு பெரிய லவ், ஒரு பெரிய காதல். அதனால தான் காதல் பரிசு. எல்லாம் சொல்லுங்க, காதல் பரிசு. ஆமென். நீங்கள் பாருங்கள், ஜான் 3:16 பாருங்கள், அங்கே என்ன சொல்லியிருக்குது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. எல்லாம் சொல்லுங்க, தந்தருளி. அப்படின்னா அவரை கொடுத்து தேவன் இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குது? God so loved the world. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எப்போவுமே அன்பு ஒரு பரிசை கொண்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, அன்பு ஒரு பரிசை கொண்டு வருகிறது. அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன பெருசாக மைண்டில் வருது? கிஃப்ட்டு. என்னது? கிஃப்ட்டு. நிறைய
பரிசு பொருட்கள் பரிமாறும்படியா பரிசு கொடுக்கறது, இதெல்லாம் இது பண்ணி தான் இந்த மர விழா திருவிழா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கிஃப்ட். நான் சொல்கிறேன், கடவுளுக்கு மனிதனுக்கு கடவுள் ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். அது யாரும் கொடுக்க முடியாத மகா உன்னதமான பரிசு. அந்த பரிசுக்கு பெயர் இயேசு. ஆமென். நீங்க நினைக்கலாம் எனக்கா கொடுத்தாரு, அப்படிதான் சொல்லிருக்கு. God so loved the world. எப்படி சொல்றீங்க கடவுள் இந்த உலகத்தை நேசிச்சாருன்னு? கடவுள் இந்த உலகத்தை நேசித்தாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம். உலகம்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தங்கம் வெள்ளி, இந்த உலகத்தில் இருக்கிற பூமி சூரியன் அப்படி கிடையாது. மக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற உங்களை அவர் நேசித்தாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, God gave his only begotten son Jesus. அதாவது இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்ததின் மூலம், அல்லது இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதின் மூலம் இந்த உலகத்தை நான் நேசிக்கிறேன் என்கிற ஒரு பதிவை இயேசுவின் மூலம் பிதா செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே பதில் இயேசு. இயேசு. எல்லாம் சொல்லுங்க, ஜீசஸ் the greatest gift. அதனால தான் பவுல் இப்படி சொல்றாரு, அத சொந்த குமாரன் என்று பாராமல், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே சும்மா இல்லை, கொடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஆள் கிடையாது. சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவையே உங்களுக்காக கொடுத்தவர். இதுதான் பாயிண்டே. பாருங்களேன், இது கூட தான் மீதி எல்லாமே கனெக்டடாக இருக்குது. எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு வீடு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, வாழ்க்கையில் அப்படி தேவை இப்படி தேவை என்னெல்லாமோ சொல்கிறீங்களே, இந்த ஒன்று புரிஞ்சா எல்லா கேள்விக்கும் பதில் இந்த ஒரு விஷயத்தில் அடங்கி இருக்கிறது. தேவன் தன்னுடைய மகனை எனக்காக கொடுப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி? ஆமென். உங்கள் சொத்தை கொடுப்பீங்களா, உங்கள் பிள்ளைய கொடுப்பீங்களா? ஒருத்தர் எதையாவது ஒன்று கொடுங்கன்னு சொன்னார். எது ரொம்ப பெருசு உங்களுக்கு? நிறைய பேர் பார்க்குறாங்க, சோறு தான் அப்படிங்கிறாங்க. யாரு சொந்தமா சோறு என்ன? பிள்ளை தான் பெருசு, பிள்ளைங்க தான் பெருசு. வாழ்க்கையில் தேவையில் இருக்கிற குறைவில் இருந்தால் கூட நம்ம மைண்டில் என்ன தான் இருக்குது? பிள்ளைங்க. அதுக்காக தான் இது. இப்போ வேதவசனம் என்ன சொல்லுது? பவுல் எப்படி சொல்றாரு? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கோஷ்டி இருக்குது பாருங்களேன். அவங்களுக்கு தான் அழகா இதை கொண்டு வந்து சொல்றாரு. எப்பா உனக்கு விளங்குதான்னு தெரியலையே, இயேசுங்கிற பெரிய பரிசையே உனக்காக கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? God is a giver. எல்லாம் சொல்லுங்க, God is a giver. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் கொடுக்கிறவர். ஆமென். எந்த அளவுக்கு அவர் உங்களை நேசிக்கிறார்னா, அவருக்கு பெருசு தங்கம் கிடையாது, அவருக்கு பெருசு இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற எதுவுமே கிடையாது. அவருக்கு பெருசுன்னு ஒன்று இருந்ததுன்னா அவருடைய ஒரே மகன். ஆமென். அதனால தான் இயேசு சொல்றாரு, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எட்டர்னிட்டியில் நடந்த உரையாடலை அங்கே நம்ம படிக்கிறோம். நீதிமொழிகள் 8ல் என்ன உரையாடல் நடக்குது? இயேசு சொல்றாரு, நான் என் பிதாவின் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். எல்லாம் சொல்லுங்க, செல்ல பிள்ளையா இருந்தேன். அப்போ பிதாவுக்கு இயேசு யாரு? செல்லமே அவர்தான். அப்படிதான் சொல்றாரு பாருங்க. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்போ பிதாவுடைய செல்லமே யாருதான்? இயேசுதான். நல்லா கவனிங்க. எனக்கு வீடு வரலையே, எனக்கு சுகம் வரலையே, எனக்கு உயர்வு வரலையே, எனக்கு ப்ரொமோஷன் வரலையே, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு 1000 கேள்வி உள்ள போறதுல இது ஒன்று இன்னைக்கு உள்ள தட்டி விடுங்க, 1000 கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் வர ஆரம்பிக்கும் பாரு. இந்த ஒன்று உள்ள போச்சுன்னா எல்லாமே தீர்ந்துருங்க.
ஆமென். அது என்னன்னா, பிதாவுக்கு எதுவுமே பெருசு கிடையாது. பிதாவுக்கு பெருசு ஒன்னே ஒன்று, தன் குமாரன். அவரை கொடுக்க முடியும்னா மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னும் சிலர் இருக்கிறாங்க, ஒரு உபதேசத்தை கொடுக்குறவங்க. என்ன உபதேசம்? நாங்கள் பாருப்பா, இயேசு மட்டும்தான் உனக்கு, மற்றது எதுவும் கிடையாது. மற்றது எதுவும் கிடையாது, உனக்கு எது மட்டும்தான்? இயேசு மட்டும்தான். அதனால் என்ன பண்ணிக்கோ, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே. அதுக்கப்புறம் வாடகை கட்ட பணம் வேணுமே, பிள்ளையை படிக்க வைக்க பணம் வேணுமே. சபையில் மட்டும் வந்து ஏசு போதுமே போதுமே போதுமே. வெளியில் வந்தோடனே எதுவுமே போத மாட்டுக்கு, எதுவுமே போத மாட்டுக்கு, என்ன பண்ணனே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வந்து ஏசு போதுமே போதுமே போதுமே. வெளியில் போனோடனே போதலையே போதலையே போதலையே. எல்லாம் மண்டே அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது நம்ம பிள்ளைங்க யாராவது பார்த்தாங்கன்னா, என்ன உள்ளே போய் போதும் போதுங்கிறாரு, வெளியில் வந்து போதலை போதலைங்கிறாரு. அவனுக்கே ஒரு குழப்பமாக இருக்கு. ஏன்னா ஒரு உபதேசத்தை எழுப்பி விட்டுட்டாங்க. என்ன உபதேசம்னா, தம்பி உனக்கு ஏசு மட்டும்தான், வேற எதுக்கும் நீ ஆசைவே படக்கூடாது, உனக்கு என்ன மட்டும்தான்? ஏசு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது உனக்கு. இப்படியே சொல்லிட்டாங்க பாருங்களேன். அதனால நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா ஏசு தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. எங்களுக்கு புரியவே இல்லை பாருங்க. இப்போ இவங்க இப்படி சொல்றேன் பாருங்களேன். சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, சாலமோன் நீ பலிலாம் செலுத்தின, ஐ எம் சோ சாட்டிஸ்ஃபைட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சாலமோன் என்ன கேட்டான்? என்ன கேட்டாங்க? ஞானம். என்ன கேட்டான்? ஞானம். ஞானம் கேட்டான். ஓகேவா? இதேதான் ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு. டே கடவுள் முன்னாடி வந்து ஏதாச்சும் வேணும்னு கேட்டால் என்ன கேட்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லிருக்கான், வீடு கேட்பேன், காரு கேட்பேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வாத்தியார் கேட்டிருக்காரு, ஏன்டா ஞானம் வேணும்னு கேட்க மாட்டியோ அப்படின்ட்டு. யார் யாருக்கு எது எது இல்லையோ அவங்க அது எது கேட்பாங்க அப்படின்ட்டு இருக்கான். வாத்தியார் பார்த்துருக்காரு, தெரியாம கேட்டேன் போல அப்படின்ட்டு. இப்போ சாலமோன் ஞானத்தை கேட்டான் பாருங்க. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? ஞானம் வந்து தனியா வராதுங்க. ஞானம் வந்தாலே எல்லாம் சேர்ந்துதான் வரும். எல்லாம் சேர்ந்துதான். Wisdom is the total package. வேதவசனம் சொல்லுகிறது, உன் வலது கையில் உனக்கு ஞானம் இருந்துச்சுன்னா உன் வலது கையில் தீர்க்காயுசும், உன் இடது கையில் செல்வம் இருக்கும். ஏன்னா ஞானம் தனியா வராது, வந்தா கூட்டமா தான் வரும். நான் சொல்றேன், இயேசுவே நமக்கு ஞானமா இருக்கிறார். ஆமென். நம்ம புரியல, இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம மேல இருக்கிற இதை மட்டுமே பார்த்துட்டு வெறும் பாக்ஸை பார்த்துட்டே போயிட்டோம். இந்த பாக்ஸை மட்டும் கரெக்டா திறந்து பார்ப்பீங்கன்னா இன்னைக்கு அதுக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை. உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் தேவைக்கும் அதிகமான காரியத்தை இந்த கிஃப்ட்டுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார், இந்த பார்சலுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். இயேசுவுக்குள் சகலமும் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், என்னங்க வெறும் கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டா போதுமா, வெறும் இயேசு போதுமா? முதல்ல வெறும் இயேசு போதுன்னே பைபிள் சொல்லல. அவரோடு கூட, எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட. ஏன் நீங்க மிஞ்சின நீதிமான் ஆவறீங்க? பக்கத்தில் சொல்லுங்க, ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பரிசுத்தம் ஆயிட்டாங்க. ஓவர் பரிசுத்தம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஏசு போதும், அப்படியாக எங்களுக்கு ஏசு போதும், பாரில் எனக்கு வேறொன்றும் வேண்டாம். அப்புறம் சம்பளம் குறைக்க போறாங்களா? சார் குறைச்சிடாதீங்க சார். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஏசு போதுமே. இதெல்லாம் வந்து ஒரு போலித்தனமான மத வாழ்க்கையை வாழ வச்சுட்டு பாருங்களேன். ஆனா பைபிள் அப்படி சொல்லலை பாருங்க. பைபிள் எப்படி பேசுதுன்னா, டே இயேசுவை கொடுக்குறாருன்னா, இயேசு வராருன்னா சும்மா இல்லடா, ஒரு ராஜா வராருன்னா ராஜ்யமே அங்க வருது. அதனாலதான் அது வரைக்கும் மேலதான் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. இவன்லோ வெள்ளையும் ஜுலையுமா இருப்பாங்களே. இவர் வந்தான்னு பரலோகமே கீழே இறங்கிடுச்சு. எங்க பார்த்தாலும் தேவதூதர்கள் அங்க இங்கேயும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆட்களை விட இவனும் அதிகமா இருப்பான்ல போல.
டேய் இங்கே என்னடா பண்றீங்கன்னு பார்த்தா தலைவரே இறங்கி வந்துட்டாரு, தங்கமே இறங்கி வந்துட்டு, பெரியவரே இறங்கி வந்துட்டாரு. அப்புறம் இங்க தானே வேலை. இப்போ சீஃப் மினிஸ்டரோ ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியோ உயர் பதவியில் இருக்கிறவங்களோ வந்துட்டா ஒட்டுமொத்த போலீஸு ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஆட்கள் எல்லாம் வந்து குமிஞ்சு நிற்கும். என்னடா எல்லாரும் குமிஞ்சு நிற்கிறீங்க? ஏன்னா பெரிய ஆள் வந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், வானத்திலும் பூமியிலும் மேலான ஒருவர் இறங்கி வந்திருக்கிறார். அதனாலதான் தூதர் கூட்டம். அது வரைக்கும் ஏஞ்சலை எங்கேயுமே பார்க்க முடியாது, வெறும் ஊஞ்சல் மட்டும்தான். ஆனா என்னைக்கு இயேசு வந்தாரோ அன்னைக்கு பரலோகமே இந்த பூமிக்கு இறங்கி வந்தது, சொர்க்கமே இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. பாருங்க, சொர்க்கத்தை மனிதன் இந்த பூமியில் பார்க்கக்கூடிய விதங்களிலே அது காணப்பட ஆரம்பித்தது. தேவதூதன் சகரியா வந்து தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறான், அவங்கிட்ட வந்து பேசுறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படின்னா என்ன? அது வரைக்கும் வராத ஜபங்களுக்கெல்லாம் பதில் வர ஆரம்பிக்குது. Heaven is open. வானம் இப்போ அடைக்கப்பட்ட நிலையில் இல்லை, இப்போ ஒரு வாசல் வந்து விட்டது, ஒரு ஏணி வந்து விட்டது. நானே வானத்தின் வாசல், நானே வழியும் சத்தியமுமா இருக்கிறேன். அப்படியே திறக்கிறாரு, அப்படி இறங்கி வராரு. இப்போ ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறான். திடீர்னு பார்த்தா மரியாள் வீட்டுக்குள்ள தேவதூதன், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அவளுக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன திடீர்னு நம்மளை வாழ்த்துறாங்க. இப்போ திடீர்னு உங்களை கூப்பிட்டு மாலை மரியாதைலாம் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? டே, ஏன்னா நம்ம ஊரில் மாலை மரியாதை போட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? டன் டக்குன்னு இந்த மாலை இந்த ஆடு ஏதோ ஒன்று சம்மந்தம் வருதுல்ல, அந்த மாதிரியே ஓடும். அறுக்க போகிறாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் வருது. மரியாளுக்கும் யாருக்காவது வாழ்த்துதலில் கேட்டால் பயம் வருமா? வருங்கால முதலமைச்சர் அப்படின்னா உங்களுக்கு, வருங்கால ஜனாதிபதி, உங்களை கோடீஸ்வரியே அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஓடிடுவீங்க நீங்கள், வேண்டாம்பா நீ ஏதோ இவன் நம்மக்கிட்ட இது பண்ண வாரான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருந்திருக்குது மரியாளுக்கு. வாழ்த்துதல் வந்த உடனே அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், சிறிகளுக்குள்ளே நீ. என்ன இன்னைக்கு பாராட்டு ஓவரா இருக்கு, நம்பலாமா? பாருங்க, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். சில நேரத்தில் பாருங்களேன், பாராட்ட கூட நம்மளால் ரிசீவ் பண்ண முடிய மாட்டேங்குது, வாழ்த்துக்களை கூட ஆசீர்வாதங்களை கூட நம்மளால் ரிசீவ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா என்னன்னு தெரியலையே பிரதர், நிஜமாவா சொல்றீங்க? மெய்யாளுமா? என் தலை மேல சத்தியமான்றாரு, மெய்யாகவே பாருங்களேன். எல்லாம் நான் அவ்வளோ, ஏன்னா திட்டியே பழகி இருக்கிற ஒருத்தங்களை கூப்பிட்டு திடீர்னு பாராட்டினா எப்படி இருக்கும்? பாரி வள்ளலே, குணத்தில் சிறந்தவரே, அப்படி இப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருந்திருக்கு மரியாளுக்கு. கடைசியில் அவளுக்கே டவுட் ஆயிடுச்சு, என்ன ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டில் அதுக்கப்புறம் தான் தெரியுது, கடவுள் பாராட்டுனா அது நிஜமான பாராட்டு அப்படின்ட்டு. கவனிங்க, தேவதூதன் இப்போ என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து மரியாதை சந்தித்து பேசுகிறான். சரி, வீட்டு ஆலயத்தில் இருந்தான், இப்போ எங்கே வந்துட்டான்? வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இது பெரிய விஷயமே நினச்சிட்டு இருந்தா, வயல்வெளியிலே மெய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மந்தையை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் இறங்கி நின்று பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல். அவனை பார்க்கல, எங்க மேல பிரியமாயா, எங்க மேலையும் பிரியப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா? ஆமாயா, கடவுள் உன்ன மாதிரி ஒதுக்கப்பட்ட, உன்ன மாதிரி சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட, எங்கேயோ ஓரங்கட்டப்பட்ட உன் மேல அவர் பிரியம் வைத்திருக்கிறார். இந்த ஆடு மேய்ப்பவர்களை ரொம்ப தாழ்வா பார்த்துருக்குறாங்க. சொல்றாங்க கோர்ட்ல சாட்சிப்பா, நீ யாருப்பா, ஆடு மேய்க்கிறாளா, அப்போ உன் சாட்சி செல்லாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்துருக்காங்க. ஒரு நீதிமன்றத்தில் இவர்களுடைய கருத்துக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா ஆடு மேய்க்கிற ஆளு நீ ஊருக்குள்ள கிடையாது, நீ வெளியில இருக்கிற
உனக்கு இதுக்கு வேல்யூவே கிடையாது. மனிதன் கனம் பண்ணாததை பரலோகம் கனம் பண்ணுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் கிறிஸ்மஸ். மனிதன் எதை எண்ணாமல் போகிறானோ அதை கடவுள் எண்ணுகிறார். அதுதான் கிறிஸ்மஸ். உன் மேல கடவுள் பிரியம் வச்சிருக்கிறாரு. உன் மேல கடவுள் பாசம் வச்சிருக்கிறாரு. எண்ணப்படாத ஒன்று அவர் என்ன பண்றாரு, எண்ணி பார்க்குறாரு. இப்போ தூதர்கள் வந்து பாட்டு படிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரிசீவ் பண்ண முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிசீவிங் ப்ராப்ளம் தான். நீங்கள் ஃபுல்லாக இந்த சம்பவத்தில் எல்லாரும் படித்து பாருங்க. எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் அஞ்சுனாங்கன்னே இருக்கும். ஆமாம், ஏன்னா சில நேரத்தில் ஆசீர்வாதம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி வருது. புரியல கொஞ்சம் பேருக்கு. ஆமாம், சில இன்னது 100 கோடியா அப்படிதாங்க வரும் உங்களுக்கு. அதை பார்த்த உடனே ஒரு சின்ன இந்த பதவியா. அப்புறம் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் தான் உன்னை நடத்த போறேன், சூப்பரா அதில் உட்காருன்னு சொல்ல போறேன். நோ 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 நோ, ஐ எம் நாட் ஜோக்கிங். ஐ வாண்ட் டு ப்ரொஃபெட்டிக்கலி டிக்ளேர் தட் வேர்ட். நீங்க பயப்படுற மாதிரி சில பதவிகளும் சில பணங்களும் சில உயர்வுகளும் சில மேன்மைகளும் உங்க வாழ்க்கையில வரப்போது. அதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கே அச்சமா இருக்கும், எனக்கு தானா, நான் தானா அப்படின்னு நீங்க அச்சப்படுகிற அளவிற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்க மேல வைக்க விரும்புகிறார். ஆமென். உங்களுக்கே இதா இருக்கும், எனக்கா இது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே அதை கேட்கும் போது அவங்களுக்கு என்ன வருது, ஒரு கலக்கம், ஒரு பயம். அப்போ கடவுள் பாருங்க, அவங்களால கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து இது எனக்கு கூடும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை கடவுள் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்குறாரு. அதனால தான் அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஓ, நீ அட்ரஸ் மாதிரி வந்திருப்ப, வேற யாருக்கோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு ஆசீர்வாதம், பயப்படுற மாதிரி ஒரு ஆசீர்வாதம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். தேங்க்யூ. உங்களுக்கே இது என்ன, எனக்கா இந்த பதவி, என்கிட்டயே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, என்ன நம்பியா இவ்வளோ பெரிய இது கொடுக்குறீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி பெருசாக இருக்கும், ஒரு ஆள் சின்னவன் இறங்கி வருவான். டேய், உன்னை நம்பி எப்படிடா இந்த வண்டி கொடுத்தாங்க. இப்படி கொண்டு அது மாதிரி நம்ம நிறைய நேரத்தில் நம்மளாம் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ்னால் என்ன தெரியுமா, நீங்களே வியந்து போகிற அளவிற்கு தேவன் வியப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு சீசனாக இருக்கு. வியப்பான காரியங்களாலே உங்கள் வாழ்வை நிரப்புகிற ஒரு சீசனாக அது இருக்கிறது. ஆமென். நீங்கள் அதை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் அதை காண்பீங்க உங்கள் வாழ்க்கையில். அதுக்காக தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு பாருங்க. அதுதான் அவர் அனுப்புகிற செய்தி. ஆட்டிடையர்களுக்கு வியப்பு, சாமானிய ஒரு வீட்டு பெண்ணுக்கு வியப்பு, அவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சு ஒரே சலிப்பை பார்த்த சகரியாவுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமான ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தார். மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. என்ன பாயிண்ட்டு, அந்த கிஃப்ட் இங்கே இறங்குதுன்னா இங்கே எல்லாமே மாறுதுன்னு அர்த்தம். இங்கே எல்லாமே மாறுதுன்னு அர்த்தம். சும்மா கிடையாது. சிலர்லாம் வந்து நாங்கள் இப்போ வெந்தய கோஸ்தை ஆயிட்டோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ வரக்கூடாத வியாதி வந்தவங்க மாதிரியே பார்த்துட்டாங்க கிறிஸ்தவங்களை. அதனால தான் பாருங்க, அதாவது கிறிஸ்தவங்களை மற்றவங்க தாழ்வா நினைச்சாங்கிறது இல்லை, இவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் சிறுபான்மையினர் அப்படின்ட்டு. ஏய், நீ சிறுபான்மையினராடா? உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். You are not minority, you are a majority. நீங்க எப்படி மைனாரிட்டியா இருக்க முடியும்? அதனால தான் சொல்றார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இவங்க பூரா பாருங்க, நம்ம மைனாரிட்டி. யோசேப்பு ஒருத்தன் தான், ஆனா தேசத்தையே ஆள்ற அளவுக்கு செல்வாக்கு உள்ளவன். ஒருத்தன் கிளம்பி போனாலே ஒரு வித்துக்கே எகிப்தால பதில் சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த வித்துக்கு மதிப்பை அவர் வைத்திருந்தார். ஆமென். bless you brother.
அந்த அளவுக்கு அந்த வித்துக்கு ஒரு வேல்யூ அவர் வச்சிருந்தார் பாருங்க. அதனால எண்ணிக்கையை வச்சு பார்க்காதீங்க. எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது நீங்க கம்மியா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள வந்த கிஃப்ட், உங்களுக்குள்ள வந்த இந்த மாபெரும் பரிசு, இதை வச்சு உங்களை ஒப்பிட்டு பாருங்க. நான் சொல்றேன், எங்க எல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரோ அங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அங்க எல்லாம் பரலோகம் இருக்கிறது, அங்க எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. சம்டைம்ஸ் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா, இயேசுவை பற்றிலாம் சபையில் பிரசங்கம் கிடையாது, பரலோகத்தை பற்றி தான் பிரசங்கம். பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும், பரலோகத்துக்கு நீங்கள் செல்வீர்களா, இப்படி இருந்தாலும் பரலோகம் செல்ல மாட்டாய். என் ஆசை பரலோகத்தை பிடிக்கிறது இல்லை, இந்த கிஃப்ட் இவர் இருந்தா, இவர் இருக்கிற இடம் தாங்க பரலோகம். Focus is not heaven, focus is Jesus. சபைகள்ல பூரம் போய் பாருங்க, கேட்குற எல்லா பிரசங்கத்தையும் கவனிச்சு பாருங்க. இப்படி இருந்தா நீ பரலோகம் போக மாட்டேன், இப்படி இருந்தா பரலோகம் உனக்கு கிடைக்காது, பரலோகத்துக்கு நீ எப்படி போவ, பரலோகம் பரலோகம் பரலோகம்னே பேசிட்டு இருக்காங்க. நோ 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 நோ, பரலோகம் இஸ் நாட் பிக் திங்ஸ். பக்கத்து சொல்லுங்க, பரலோகம் பெரிய விஷயமே கிடையாது. நல்லா நல்லா சொல்லுங்க, வேணுன்னே சொல்லுங்க, பரலோகம் பெரிய விஷயமே கிடையாது. இயேசு தான் பெரிய விஷயம். அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். Don't focus on heaven. Heaven focused எப்பவுமே. எப்படி heaven 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 heaven. இயேசுநாதரே நின்னா கூட இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, தள்ளி போங்க ஹெவனுக்குள்ள போயிடுறா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க இயேசுநாதர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த ஷோக்குள்ள போகிற டிக்கெட் மாதிரி. கிழிச்சாச்சா? கிழிச்சாச்சு. ஜீசஸ் தள்ளிக்கோங்க. என் வீடுங்க டைல்ஸ் போட்டாச்சா? இதோ ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்னாரே, வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு இயேசு தள்ளிப்பட்டாங்க. தள்ளிப்போங்க, நான் தான்ப்பா ஜீசஸ். அது பரவாயில்ல, நீங்கள் இருங்க. என் வீடு எங்கே இருக்குது? தங்க வீடு. ஜீவ விருட்சம் எங்க, கனி எங்க, பழம் எங்க? கடைசியில் பழமும் பரலோகத்தையும் தேட ஆரம்பிச்சாங்க பாருங்க. No my friend, the greatest gift is Jesus Christ. He is the greatest gift. சொர்க்கம் என்ன சொர்க்கம்? இந்த தங்கம் எங்க வருதோ அதுதான் சொர்க்கம். அவர் இருக்கும் இடம்தான் சொர்க்கம். அவரை விட பெருசு எதுவுமே கிடையாது. பவுல் சொல்றாரு, அவரை அடைய நான் எல்லாத்தையும் நஷ்டம்னு கருதுறேங்கிறான். அவன் பரலோகத்தை அடைகிறதுல யாரும் தீவிரமா இல்லைங்க. அது இங்கதான் இப்போதான் கொஞ்சம் பேர் எழும்பி பரலோகத்தை அடைகிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஆமா, சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிருங்க. பரலோகத்தை அடைகிறது இல்லை, இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு. ஆமென். பாருங்க, ரொம்ப இது சாதாரணமான விஷயமே கிடையாது. இது நூற்றுக்கணக்கான சபைகளும் சபையின் போதனைகளும் இன்னைக்கு காலையில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஓஹோ, ஏன்னா இயேசுவை பற்றியே பிரசங்கம் கிடையாது சபையில். நீங்கள் நல்லா கவனிங்க. ஒன்று அந்தி கிறிஸ்து, இல்லைன்னா என்னது, இல்லைன்னா கருப்பு குதிரை, மூணாவது வானம், வேற எது, பரலோகம். பரலோகத்தில் சியோன். எங்களுக்கு ஒரு இடத்துல ஃப்ளாட் போட்டாங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல ஃப்ளாட் போட்டுட்டு இருக்காங்க. எங்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வாங்கி தருவோம். இப்படியே பரலோகத்தை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியல, பரலோகம் ஒரு மேட்ரே கிடையாது. இயேசுதான் சகலமுமா இருக்கிறார். சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து. நான் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். பாருங்களேன், இயேசுவின் இடத்தை வேற எதெல்லாமோ எடுத்துக்கிட்டு இருக்கு. சத்திரத்தில் தான் இடம் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க, நிறைய சபையிலேயே இடம் இல்லை அவருக்கு. ஹலோ, அதான் ஒரு இடத்துல ஒருத்தன் போயிருக்கிறான் சர்ச்சுக்கு, கருப்பர் இனத்தை சேர்ந்தவன். அவனை அந்த சபைக்குள்ளே விடலை. நீ வேற இனம், வெளியே போன அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரு வெள்ளைக்காரரும் வெளியில் நின்றுட்டுருக்கிறார். அப்போ இவன் கேட்குறான், சார் நான் கருப்பர் என்னை விடலை, நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்களே, ஏன் உள்ளே போகலன்ட்டு. எனக்குமே உள்ளே போக விருப்பம் இல்லைப்பா, ஆனால் என்ன தான் இவங்க ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் வெளியில் ரொம்ப நாளாக நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு. கிறிஸ்து இல்லாத சபை, கிறிஸ்து இல்லாத கிறிஸ்மஸ், கிறிஸ்து இல்லாத பிரசங்கங்கள் தான் நிரம்பி இருக்குது. நான் சொல்றேன், the centrality Christ, the rock. அதனால தான் ராக் ஜீசஸ். அது மேல அந்த ராக்ல கட்டினா எது வேணாலும் நிற்கும். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மீது
ஓ எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கிடுவான், இது எவன் மேல விழுதோ அது அவனை நசுக்கி போடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு the greatest gift. ஆமென். தேவன் தந்த மாபெரும் பரிசு. இன்னைக்கு உங்க மைண்ட் கன்வின்ஸ் ஆகட்டும், உங்க ஸ்பிரிட்ல ஒரு ரிவைவ் இன்னைக்கு வரட்டும். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை எனக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்போ நான் சொல்றேன், ஜெபம் கூட பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்றான் பாருங்க, ஜெபமே ஜீவன். பாட்டெல்லாம் எழுதிட்டாங்க ரொம்ப நாளா, பாட்டெல்லாம் பாடி ஜெபமே ஜீவன், ஜெபமே எல்லாம் அப்படின்ட்டாங்க. ஜெபமே எல்லாம் கிடையாது, இயேசு தான் எல்லாம். இயேசுவே ஜீவன், இயேசு தாங்க பெருசு, மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் ஐஸ்வர்யம் உங்ககிட்ட வருது, ஏன் இடங்கள் உங்ககிட்ட வருது, ஏன் ஜனங்கள் உங்ககிட்ட வருது? நான் சொல்றேன், எங்கெல்லாம் கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ அங்கு சகலமும் ஈர்க்கப்படும். இதுதான் சீக்ரெட். இன்னைக்கு காலையில் புரிஞ்சுக்கோங்க. இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்பட்டு இருக்கையில் சகலத்தையும் என் அண்டை ஈர்த்து கொள்ளுவேன். உங்க குடும்பத்தில் கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பாருன்னா சகலமும் ஈர்க்கப்படும். உங்க பிசினஸ்ல கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பாருன்னா சகலமும் ஈர்க்கப்படும். உங்க ஊழியத்தில் கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பாருன்னா சகலமும் ஈர்க்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, அவர் உயர்த்தப்பட்டிருந்தா எல்லாமே ஈர்க்கப்படும். ஆமென். லிஃப்ட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவே எனக்கு ஞானமாக இருக்கிறார். அப்ப ஞானம் வந்துட்டா எல்லாமே வந்துருது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்குது? கிறிஸ்து வந்து நமக்கு என்னவா இருக்கிறாரா பாருங்க. அவரே, எல்லாம் சொல்லுங்க, அவரே நமக்கு ஞானமும். எல்லாம் சொல்லுங்க, ஏன் ஞானம் அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி சொன்னாங்க பாருங்க, சாலமோனின் கீர்த்தியை கேட்க சேபா நாட்டு ராஜஸ்திரி வந்தார். இயேசு சொன்னார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆமென். எங்க சாலமோனின் ஞானமே தேசத்தை அசைச்சதுன்னா, சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்கு ஞானமா இருக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு விஸ்டம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு ஞானமா இருக்கிறார். ஆமென். அவர் எனக்கு ஞானம் மட்டும் இல்லை, அவர் எனக்கு நீதியாய், அவர் எனக்கு மீட்பாய், அவர் எனக்கு பரிசுத்தமாய், அவர் எனக்கு. அப்போ உங்க தியானம் எல்லாம் என்ன தெரியுமா? கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, கிரைஸ்ட், கிரைஸ்ட், கிறிஸ்து. ஆமென். ஆமா, அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ல எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். நிறைய கரிசோறு இருக்கட்டும், நிறைய பட்டுப்புடவைகள் இருக்கட்டும், நிறைய நகைகள் இருக்கட்டும், நிறைய செலிப்ரேஷன் இருக்கும். 1000 காரியங்கள் இருக்கும் பொழுதும் மனசுல பெரிய விஷயமா ஒன்று இருக்கட்டும். அவரே 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 தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிஃப்ட். எல்லாம் சொல்லுங்க, காதல் பரிசு. இப்போ இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இதுக்குள்ள இல்லாதது எதுவுமே கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது. கொலோசையர்ல போடுங்க. கொலோசையர்ல பார்த்தீங்கன்னா இப்படி வருது பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பைபிள் வச்சிருக்கீங்களா? யா தம்பி போடுங்க பார்க்கலாம். தேங்க்யூமா. கொலோசியர் 2:3 பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்குள். ஆமென். உங்களுக்கு அதாவது நம்ம ஊரில் பாரதியார் சொன்னார் பாருங்க, நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில். அது மாதிரி தான் நம்ம கையில் எவ்வளோ பெருசு கிடச்சிருக்குன்னே தெரில. இன்னும் நம்ம ஊரில் இன்னொன்று சொல்லுவாங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவானே. அப்படின்னா எனக்கு இன்னும் என்னன்னே தெரில, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அர்த்தம் எனக்கு புரியுது. நீ தேடுறது எங்கேயும் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு. அதான அர்த்தம். உங்ககிட்டே வச்சுக்கிட்டு ஊரு பூரம் தேடுறியப்பா. அதே தான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு,
உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிற? என் மகனையே உனக்காக கொடுத்தனா அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. நீ உன் கண் திறக்கப்படுவதாக, உன் மன கண்கள் பிரகாசம் அடைவதாக. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வரங்கள் வல்லமைகள் அதெல்லாம் வேணும்யா அப்படின்ட்டு. நான் சொல்றேன் இந்த கிஃப்ட்டுக்குள்ள எல்லா கிஃப்டும் இருக்கு. ஆமென். இந்த கிஃப்ட்டுக்குள்ள இல்லாத கிஃப்டே கிடையாது. அங்க கவனிங்க, அவருக்குள் எல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம், வாவ் வாட் எ வேர்ட், அடங்கி இருக்கிறது. ஆமென். என்ன போட்டிருப்பாருங்க? இன் ஹிம் ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் டிவைன் விஸ்டம். பா எல்லாம் சொல்லுங்க, ஆல் த ட்ரெஷர்ஸ். ட்ரெஷருங்கிற வார்த்தையே ரொம்ப பெருசுங்க. ட்ரெஷர்னா என்ன? அதுவே பொக்கிஷம். பொக்கிஷத்தை திறந்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா எல்லா பொக்கிஷமும் ஒருத்தருக்குள்ள இருக்குது. அவரை உனக்கு பரிசாக தேவன் கொடுத்தார். என்ன வார்த்தை பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அடங்கி இருக்குது. ஆமென். இன்னைக்கு நமக்கு விளங்கணும். இன்னைக்கு காலையில் நான் பெற்ற இந்த கிறிஸ்து யார், நான் பெற்றுக்கொண்ட இந்த பொக்கிஷம் யார், இந்த கிஃப்டை நான் திறந்து கொஞ்சம் பார்த்தா இந்த பொக்கிஷத்துக்குள்ள இல்லாத பொக்கிஷம் ஒன்று இல்லவே இல்லை. சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். அதனால தான் அடிக்கடி சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், யூ ஹாவ் ஜீசஸ் யூ ஹாவ் எவ்ரிதிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏசு இருக்கிறார்னா எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் சொல்லுங்க, உங்களுக்கு ஏசு இருக்கிறார் என்றால் எல்லாம் இருக்கிறது என்ற அர்த்தம். யூ ஹாவ் ஜீசஸ் யூ ஹாவ் எவ்ரிதிங். யூ ஹாவ் ஜீசஸ் யூ ஹாவ் எவ்ரிதிங். சொல்லுங்க, ஐ ஹாவ் ஜீசஸ் ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஐ ஹாவ் விஸ்டம். Amen. I have righteousness, I have holiness, I have gifts, I have richness, I have success, I have everything. ஆனால் நம்ம வந்து இயேசுவை ஒரு சின்ன இதில் ஏதோ இயேசு ஏதோ என் பாவத்தை மன்னித்தார் ரட்சகர் இந்த மாதிரியே மட்டும் பார்த்துட்டோமே தவிர, ஓ தேங்க்யூ எல்லாம் உங்களுக்கு இருக்குது. யூ ஹாவ் ஜீசஸ் யூ ஹாவ் எவ்ரிதிங். பெரிய கோடீஸ்வரர் நீங்கள் தான். ஆமாம் 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 ஆமாம். இன்னைக்கு உங்கள் மைண்டில் என்னங்க? நான் ஏழை கிடையாது, பெரிய பொக்கிஷத்தை பரிசாக பெற்ற மாபெரும் செல்வந்தனாக நான் இருக்கிறேன். ஆமாங்க, ஆமாம். சில சொல்கிறாங்க இயேசு ஒரு ஏழை அப்படிங்கிறாங்க. இது எப்படி தெரியுமா? செல்வத்தையே ஏழைன்னு சொல்கிற மாதிரி. அவர் தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தை கூப்பிட்டு ஏழ்மைன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். எவ்வளோ மண்டை பின்னாடி போயிட்டுருக்கு பாருங்க. மரியாளும் யோசேப்பும் சிலர் சொல்கிறாங்க வரலாறு அவங்க நல்லா தான் இருந்தாங்கன்னு சொல்லுது. ஏன்னா காசு இல்லாததுனால அவங்க வந்து மாட்டுத்தொழுக்கு போல, சத்திரத்தில் இடம் இல்லாதனால எங்கே போனாங்க? மாட்டுத்தொழுவுக்கு போனாங்க. சத்திரத்தில் தான் போய் கேட்டாங்க. இப்போ நீங்கள் ரூம் போய் கேட்டிங்கன்னா காசு வச்சுட்டு கேட்பீங்களா, சும்மா கேட்பீங்களா? வச்சுருப்பீங்க தானே, வச்சுட்டு தான் கேட்பீங்க. அப்போ வச்சுட்டு தான் போகிறோம். சீசன் டைம் ரூம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புக் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்க? நோ மோர் ரூம், இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மாட்டுத்தொழுவில் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துடுச்சு. அது எல்லாமே ஒரு ப்ரொஃபெட்டிக் சைன் தான். ஏன்னா தூதர்களுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இதோ ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி முன்னணியில் கிடத்திருப்புகிறதை நீங்கள் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அது என்ன அடையாளம்? பிள்ளையை துணியில் சுற்றி போட்டிருக்கிறது என்னது அடையாளம்? பாருங்க, இந்த 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 புல் அணைங்கிறாங்களே, மேஞ்சர்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், மேஞ்சர். இந்த மேஞ்சருங்கிறது என்னென்னா இந்த ஆடு மாடுகளுக்கு ஆகாரம் வைக்கிற ஒரு இது. இப்போ இவங்க போய் பார்க்கும்போது இயேசுவை சுற்றி எதில் வச்சுருக்கிறாங்க? அந்த மேஞ்சரில் வச்சுருக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம்னு அர்த்தம்.
வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுதான் ஆகாரமாய் மாறப்போகிறது. இதுதான் ஆகாரமா இருக்க போகுது. இதுதான் உணவாக இருக்க போகிறது. ஆமென். ஏசு சொன்னார் பாருங்க, மோசே உங்களுக்கு கொண்டு வந்தார்ல, அது வானத்து அப்பம் கிடையாது. ஏன்னா அதை சாப்பிட்டோம் முற்பிதாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டான் எல்லாருமே. ஆனால் என் அப்பா வானத்திலிருந்து கொண்டு வந்தது மெய்யான போஜனமாக இருக்கிறது. இதை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, மரியான். ஏசு அப்பமே பெஸ்ட். கம்பேரிசன் எப்படி கொடுக்குறாரு? அதை சாப்பிட்டவன் செத்தான். அப்பனா என்ன அர்த்தம்? இதை சாப்பிட்டவன் சாவ மாட்டான். என்னங்க இப்போ சாவையே ஜெயிச்சிடலாங்கிறீங்களா? ஐயோ, நம்ம பாருங்களேன், எதையுமே முடியாதுன்னு தான் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டே வர்றோம். படிப்படியாக ஒவ்வொன்றா உடையுது. ஒரு தலைமுறை எழும்ப போது அது இந்த தலைமுறையாகவே இருக்கட்டும், சாவை மிதிக்கிற ஒரு தலைமுறை, சாவை ஜெயிக்கிற ஒரு தலைமுறை, செத்ததை உயிர்ப்பிக்கிற ஒரு தலைமுறை, இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற ஒரு தலைமுறை எழும்பட்டும். ஆமாங்க, உணவு இவர் தான் அந்த உணவு. அதான் மேஞ்சரில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெத்லஹேமில் அந்த 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 எப்படி கண்டுபிடிச்சு போனாங்க அந்த இடத்த? ஒரு ஊர் மட்டும் சொல்லியாச்சு, ஆனால் எப்படி கண்டுபிடிச்சு போனாங்க? அதுக்கு ஒரு முக்கியமான விதி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்களாம், இந்த பலிக்கான ஆடு இருக்கு பாருங்க, அதெல்லாம் வளர்ப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து அந்த குட்டியை வைப்பாங்களாம். எந்த ஒரு சின்ன பழுது கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ இந்த மெய்ப்பர்கள் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு விஷயம் புரியுது. இவர் உணவாக மட்டும் இல்லை, நமக்காய் பலியாக போகிற ஒரு ஆட்டுக்குட்டி, நமக்கு பலியாக போகிறார் இவர். ஆமென். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி, இப்போ கவனிங்க. இப்போ தேவதூதர்கள் இப்போ மரியாளும் யோசேப்பும் என்ன பண்ணுறாங்க? மாட்டு தொழுவத்திலே கிடக்கல. எல்லாம் சொல்லுங்க, தொழுவத்திலே இல்லை. சில நினைக்கிறாங்கன்னா சாணியிலே உருண்டு கொண்டே இயேசு வளர்ந்தார் அப்படின்னு நினச்சிடுறாங்க. இல்லை, இப்போ அந்த ராஜாக்கள் சாஸ்திரிகள்லாம் வராங்க பாருங்களேன், ஞானிகள், இவங்கெல்லாம் வரும்போது எங்கே இருந்தாங்க? பைபிள் என்ன சொல்லியிருக்குது? நம்ம இன்னும் குடிலே இருக்கிறோம். குடில இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. கிறிஸ்மஸ் குடில் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அதை வச்சே நிறைய பேர் தப்பாக உள்ள யோசித்துறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் குடியில் என்ன இருக்குன்னா, ஒரு மாடு, சாணி, கொஞ்சம் வைக்கோல், அதுலேயே கிஃப்ட்டு, அதுலேயே எல்லாத்தையும் வச்சதுனால அங்கனே புரண்டுட்டு கிடந்தார் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. வேத வசனத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எஸ், குட். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, எல்லாம் சொல்லுங்க, வீடு. எல்லாரும் தொழுவோமே நினச்சிட்டு இருக்காங்க. இயேசு வீட்டுக்குள்ளே போயிட்டார், கவலைப்படாதீங்க. வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, அவங்க ஞானிகள். எதனால ஞானிகள் தெரியுமா? மரியாளை பணியவில்லை, பிள்ளையாகிய இயேசுவை அவர்கள் பணிகிறார்கள். ஆமென். பாருங்க, கத்தோலிக்கம் இங்கே தான் அப்படின்றாங்க. பாருங்க, நம்ம ஒன்றும் எந்த மனுஷங்களுக்கு எதிராக இல்லை, சத்தியத்தை சொல்கிறோம். ஞானிகள் பணியணும்னு சொன்னால், பிள்ளையை பெற்ற புண்ணியவதியே, மக்களை பெற்ற மகராசியே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும்? மரியாதை தான் கும்பிட்டுருக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை பெற்ற தாயையும் நம்ம என்ன பண்ணணும்? கும்பிடணும். நான் என்ன கேட்குறேன்னா, இயேசுவை பெற்ற தாயே கும்பிடணும்னா அந்த தாயை பெற்ற ஒரு தாய் இருக்குமே, அதையும் கும்பிட வேண்டாமா? அப்புறம் அந்த தாயை பெற்ற ஒரு தாய் இருப்பாங்களே, அவங்களையும் கும்பிட வேண்டாமா? இப்படி தாயா கும்பிட்டா புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியினால தான் இயேசுவை பெற்றெடுக்கிறாள் இந்த மரியாள். ஆனால் அவளும் மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருக்கும் பொழுது மரியாளும் அங்கு நின்று தேவனை தொழுது கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென்.
அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள். பிள்ளையை பணிந்து கொண்டு என்ன போட்டிருக்கு? அதன் தாயாகிய மரியாளை கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. எல்லாம் சொல்லுங்கள், அதை பணிந்து கொண்டு. இப்போ கவனிங்க, இப்போ தான் நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வரோம். அவங்க யாரை வர்ஷிப் பண்ணுறாங்க? ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்கள், ஜீசஸ். இப்போ கவனிங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்லா கவனிங்க, எங்கெல்லாம் ட்ரூ வர்ஷிப் நடக்குதோ அங்கெல்லாம் பர்ஸு காலியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பர்ஸு காலியாகும்னா திறந்து கொட்டுவோம், அப்புறம் திறந்து ஊத்தப்படும். எங்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு 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 ரியல் வர்ஷிப்ஸ் நடந்துட்டு இருக்குதோ அங்கெல்லாம் என்ன நடக்கும்னா மக்களால் சும்மா இருக்க முடியாது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன உங்கள் கூட்டத்தில் மக்கள் எழுந்து வந்து கொடுக்குறாங்க, தங்கமாக வேற கொடுக்குறாங்க, எங்கே போனாலும். இப்போ அன்னைக்கு போன வாரம் மெட்ராஸ் போயிருந்தோம், அங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் நடந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது எப்படி? இது எங்கெல்லாம் காட்ஸ் பிரசன்ஸ் வருதோ அங்கெல்லாம் பொன் விளையுதுங்க, அங்கெல்லாம் பொன் விளையுது. ஆமென். நீங்கள் வேணால் பாருங்கள், போன வாரம் நான் ப்ரீச் பண்ணிகிட்டு இருந்தேன், மோதிரமாக கொண்டு கொடுத்தீங்க. ஒரு 3 மோதிரம் என் கையில் வந்துச்சு. ஆனால் மேடையிலே ஒரு மோதிரத்தை போட்டு விட்டேன், இறங்கினோடனே ஒரு பொண்ணு பேர்த்டே இருந்துச்சு, அதுக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டேன். ஒரு மோதிரம் தான் நான் கொண்டு போனேன். 3 வந்துச்சு, 2 கொடுத்துட்டோம். என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஆவியும் நம்ம மனசும் இதெல்லாம் இல்லை, அதை விட பெருசு ஒன்று உள்ளே இருக்கு. அப்படின்னீங்கன்னா பொன்னை கவருவீர்கள். ஆமென். தங்கத்தை கவருவீர்கள். ஆமென். இப்போ ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இங்கே பாருங்க, சரி இவங்க சொல்கிற மாதிரி மரியாளும் யோசேப்பும் ஏழையாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் இயேசு என்னைக்கு அவங்க வாழ்க்கையில் வந்தாரோ, இயேசு என்றைக்கு அவங்க வாழ்க்கையிலால் அவர்களால் இயேசுவை அவர்கள் தங்கள் கைகளில் சுமக்க ஆரம்பித்தார்களோ, அன்னையிலிருந்து எங்கேயோ இருக்கிற தங்கம், எங்கேயோ இருக்கிற தூபவர்க்கம் மரியாள் வீட்டுக்குள்ள அது வர ஆரம்பிக்குது. பாருங்க, சில சொல்றாங்க கிறிஸ்மஸ் மெசேஜ்லையும் ப்ராஸ்பரிட்டியா, அது கூடயே பிறந்தது, அதனால அப்படித்தான் வரும். உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. யாருக்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டி வேண்டாம் அவங்களாம் விட்டுருங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதையும் என்கிட்ட கொடுத்துருங்க. கவனிச்சு பாருங்க, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த காணிக்கை, இந்த பொண்ணு, இந்த தூபவர்க்கம் இதெல்லாம் எங்க இருந்துச்சு? எங்கேயோ இருந்துச்சு. எல்லாம் சொல்லுங்க, எங்கேயோ இருந்துச்சு. ஆனால் இப்போ இயேசு அங்கே இருந்ததினால் எங்கேயோ இருக்கிறது அங்கே வந்துச்சு. பாருங்களேன், you will attract prosperity. You have Jesus, you will attract prosperity. You will attract gold. அவர் இருப்பார்னா தங்கம்லாம் வரும், அவர் இருப்பார்னா வெள்ளை போலம்லாம் வரும், அவர் இருப்பார்னா எல்லாமே வருங்க, எல்லாமே வரும். ஏன்னா அந்த கனெக்டிங் பாயிண்டே அவர் தான். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சகலமும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். In him, ஆங்கிலத்தில் இப்படி வருது, in him, through him, for him. எல்லாம் சொல்லுங்க, in him, through him, for him. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? உண்டாக்கின அவரே உள்ள வரும்போது உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவங்க பின்னாடி வாழ ஆட்டிக்கிட்டு வரும். ஐயோ தங்கம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லை. எனக்கு பெரிய கிஃப்ட் வந்துடுச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. நீங்கள் திறந்து பார்க்கல. சிலருக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, சுகம் சிலிப்பு கொஞ்சம் தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த கிஃப்டை திறக்க திறக்க அவரை அறிகிற அறிவினாலே
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதும் அன்றி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவரை அறிகிற அறிவினாலே, ஆமென், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ சும்மா ஏதோ ஒரு பரிசு கிடைச்சிருக்கு அப்படி கிடையாது. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க தங்கம் வருது. அன்னைக்கு கூட யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் பத்தாது, நம்ம இன்னும் அவரை அறிகிற அறிவில் வளரணும், இன்னும் அந்த கிஃப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேற எங்கேயோ கிலோ கணக்கிலலாம் வருது, நம்ம இன்னும் கிராம் கணக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மகிமை ஃபுல் க்ளோரி வெளிப்பட்டுச்சுன்னா கிலோ கணக்கில் வரும். ஆமென். கிலோ கணக்கில் வரும். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். திரளாய் ஏராளமாய் அது வருகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இப்போ சும்மா இல்லை பாருங்க, சும்மா இல்லை. பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். அதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? எங்கேயோ இருந்துச்சு. இப்போ இயேசு வந்தார், எல்லாமே உள்ள வருது. ஆமென். நாட் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் செத்தது எழும்புது. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் சமாதானம் வருது. எவ்ரி blessings in him through him for him. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மாபெரும் பரிசு எனக்கு கிடைச்சிருக்குது. the greatest gift. ஆமென். உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, அவரை கொடுத்தவர் ஆபிரகாம் என்ன கேட்டாலும் ஆபிரகாமால கொடுக்க முடியும். ஆனால் ஆபிரகாம் எதை கொடுத்தான் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன கேட்டாரு? உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் உன் ஏக சுதனும் அவனை கொண்டு வா. பாருங்க, ஆபிரகாம்கிட்ட வேற என்னெல்லாமோ இருக்கு, ஆனா அது ஆபிரகாம் பெருசு கிடையாது. ஆபிரகாம் கிட்ட பெருசு எது? ஈசாக்கு. அதனால நீ சொல்லாத சாக்கு இப்போ கொண்டு வந்து மேலே என்ன பண்ணுறான், வைக்கிறான். ஆபிரகாம் மனசு என்ன தெரியுமா? எனக்கு ஈசாக்கு பெரிய ஆளு தான், ஆனால் இந்த ஈசாக்கே கொடுத்தது நீங்கள் தானே, இந்த ஈசாக்கு கொடுத்ததே நீங்கள் தானே, அதனால அவன் சாம்பலா போனாலும் நீங்க உயிரோடு அவனை கொண்டு வருவீங்க. அப்படி அவன் நம்பினான். அவன் சாம்பலா போனா கூட அவனை திரும்ப என்ன பண்ணுவீங்க? கொண்டு வருவீங்க. ஏன்னா இவனுக்குள் இவன் சந்ததி விளங்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்ப அது விளங்காம போகவே போகாது, கண்டிப்பா நடக்கும். அப்ப கொண்டு போய் வச்சான் பாருங்க. ஆண்டு சொன்னாரு, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது, நிறுத்து. அங்க ஒரு ஆடு இருக்கு, அது பார்த்தீங்கன்னா அப்படியே புதர்ல சிக்கிட்டு இருக்கு. அதை கொண்டு வந்து என்ன பண்றான்? பலி செலுத்துறான். ஆண்டவர் அன்னைக்கே ஆபிரகாம் கிட்ட ஒன்று சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஆபிரகாம், நீ என் ஃப்ரெண்டு, அதனால உனக்கு எதையுமே நான் மறைக்க விரும்பல. உன் பையனை கொண்டு வந்து ஒரு மலை மேலே இப்போ நீ கொடுக்க வந்தல்ல, இது மாதிரி தான் என் பையனை நான் கொடுக்க போறேன். அதை உனக்கு காட்டுறதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். மறிக்க போகிறது உன் பையன் இல்லை, என் பையன். இப்போ பாருங்க, இப்போ எமோஷனலோட உணர்வுகளோட ஆபிரகாமுக்கு புரியுது, ஒரு பையனை கொடுக்கறதுனா சாதாரணமான விஷயம் இல்லைங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை எனக்காக தருவார் என்றால் அவரோடு கூட. இன்னைக்கு உங்க மைண்ட்ல ஒன்று தெளிவாகட்டும், தரமாட்டாருங்கிற கடவுள் இல்லை, எனக்கு சகலத்தையும் தந்து விட்டவராக அவர் இருக்கிறார். இயேசுவையே கொடுத்து விட்டார், அவருக்குள் எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா அடிக்குதா? வெளிச்சம் அடிக்குதா? அவரை தந்திருக்கிறாருன்னா சாதாரணமா தரல, அவர் வந்தா எல்லாமே வந்துடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாம். Thank you Lord Jesus. ரே ஷேகே நமந்தோரோ ஷேக்லமா கோரபாலரா ரிதரமோ ஷேகேந்தரே க்ளேமா கோதரபோ ஷேகேலா பரலரா. இந்த ஸ்பீக்கர்லாம் திருப்பி ஓ
we love you Jesus. நம்ம கிவிங்லாம் ஒன்றும் ஒரு மெட்டீரியலி நம்ம கொடுக்குறோம், ஓகே. ஆனால் நமக்கு சில நேரம் அது ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ பணத்தை கூட கொடுக்கும்போது ஏன் கொடுக்க வைக்கிறாருன்னா, இந்த பணம் இல்லை, பணம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப பெருசு. இருக்கிறதுல பெருசாக ஒன்று கொடுக்கும்போது நாம் சொல்கிறோம், எனக்கு நீங்கள் ரொம்ப பெருசு. ஆமென். அதான் அர்த்தம். ஈசாக்கு கொடுக்கும்போது தான் ஆபிரகாம் பெரியதாய் கொடுத்ததாக பார்க்கப்பட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுளை மாதிரி பெருசா யாரும் கொடுத்துட முடியாது. ஏன்னா சொந்த மகனை கொடுத்தார். God so loved the world. கடவுளுடைய அன்புக்கு அடையாளம் என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன், Jesus Christ is the symbol of love. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கு அதை விட பெரிய அடையாளம் வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்க கையில ஒரு பெரிய gift வந்திருக்கு, மாபெரும் பரிசு, மாபெரும் பரிசு. The greatest gift, Jesus Christ. Heaven அவருக்குள்ள தான் இருக்கு. நிறைய பேர் ஹெவனுக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிறாங்க. தப்பு, தப்பு. அவர் ஹெவனையும் எர்த்தையும் படைத்தவர். ஹெவனும் எர்த்தும் படைக்கப்பட்டது. ஹெவனும் எர்த்தும் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? அவர் அவராகவே இருந்தார். அவர்ல இருந்து வந்தது தான் இது எல்லாமே. நம்ம மற்றதெல்லாம் பெருசா தெரியுது. இது உங்களுக்கு புரிய 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 நீங்க நினைக்கிறீங்க இது ஏதோ ஒரு சாதாரணமானதே கிடையாது. இது எப்படி தெரியுமா? ஒரு பெரிய ரூம்பு, அதுக்குள்ள என்னெல்லாமோ இருக்கு. ஒரே ஒரு சாவி போட்டா திறந்துடும். அந்த சாவியை தான் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட், வானத்தின் பலகணிகளை திறக்கக்கூடிய, எந்த காரியத்தையும் திறக்கக்கூடிய மிகப்பெரிய திறவுகோல் இயேசு. அவர்தான், அவர்தான். He is. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். I am the way, I am the truth and I am the life. புத்தன், காந்தி, எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் வந்தவங்களே, அவங்கள ஒருத்தர் மாதிரி இயேசுவை நினைச்சிட்டு போயிடாதீங்க தயவு செய்து. He is the son of the living God. He is the son of the living God. தேவகுமாரன் மனித குமாரனாய் ஆனார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God in the flesh. அதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனிதனானார். ஏன் தெரியுமா? மனிதன் கடவுளாகும்படியாக. நம்மை போல் அவர் ஆனார், அவரை போல் நாம் ஆகும்படியாய். ஏன் அவர் நம்ம மாதிரி ஆனாரு? நிறைய பேர் அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. நம்மளை மாதிரி ஆயிட்டாரு, நம்மளை மாதிரி ஆயிட்டாரு. நம்மளை மாதிரியே ஏங்க அவர் ஆனாரு? அவரை மாதிரியே நாம் ஆகும்படியாக அவர் நம்மை போல் ஆனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் சொல்றேன், நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல, பொக்கிஷத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Oh, you have treasure. You have the greatest gift in this world. இந்த உலகத்திலேயே பெரிய பரிசு, பெரிய பம்பர் உங்களுக்கு அடிச்சிருக்குன்னு இன்னைக்கு காலையில சொல்றேன். அந்த பம்பர் பரிசுக்கு பேர் இயேசு. தேவன் அருளிய சொல்லி முடியாத இந்த பரிசுக்காக ஸ்தோத்திரம். Every good gifts is come from above. நன்மையான எந்த பரிசுகளும் அங்கிருந்து இறங்கி வருகிறது. நான் சொல்றேன், 1000 பரிசு வரலாம், ஆனா அதுல ஒண்ணு தனித்தனியாகத்தான் இருக்கும். ஆனா இந்த ஒருவருக்குள்ள எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். மா கோராபா ஷடலா ப்ரோகோ தானா மந்த்ரே கே லே ப்ரோ. இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு எல்லாம் இருக்கு. ஞானம், அறிவு என்கிற சகலமும் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிலரை வாழ வைத்து கொண்டிருக்கிறோம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒருவர்
எங்கள் வாழ்க்கையில் வந்தார். அவர் எங்களையும் வாழ வைத்தார். சில பேரை வாழ வைக்கிற அளவிற்கு அவர் வாழ்வு தந்தார். அவரே அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறார். அவரே அந்த கன்மலை, அவரே அந்த ஆகாரம், அவரே அந்த நீதி, அவரே அந்த சக்தி, அவரே அந்த ஞானம். He is everything. He is everything. Rekla masha tala brakatara balara. Amen. Hallelujah. உண்மையான அந்த துதி, உண்மையான கிறிஸ்துவின் மதிப்பு புரிஞ்ச உடனே அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிகிறார்கள். சிலர் நல்லா அல்லேலூயா அதெல்லாம் போடுவாங்க. வெறும் இவங்க பணியை மட்டும் செய்யல, இருக்கிறதெல்லாம் கொட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, இது இவரால் உண்டானது, இவருக்கென்று உண்டானது, இவரை கொண்டு இவைகள் உண்டானது. ஆமென். ஹானர் பண்றாங்க, ஹானர். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்வோம். முதலாவது ஹல்லேலூயா. உங்க பொக்கிஷத்தை திறந்தும் நீங்க கொடுக்கலாம், உங்க பொக்கிஷத்தையே கொடுக்கலாம். அதான் அன்னைக்கு ஒருத்தர் பர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டேங்க, இனிமே போடுறதுக்கு பர்ஸையே போட்டுருங்க. Glory to God. இந்த கடவுள் பிடுங்குற கடவுள் அல்ல, இந்த கடவுள் சிறந்ததை கொடுக்கிறவர். இது எப்படி தெரியுமா? கிவிங் என்ன தெரியுமா? உங்களுக்கு அவர் 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 ஆவி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு அர்த்தம். அவர் எப்படி தேடி பார்த்து பெஸ்ட்டை தூக்கி கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுதும் நீங்களும் சிறந்ததை கொடுப்பீர்கள். சிறந்ததை கொடுக்கிற மனசும் உள்ளமும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பித்து விடும். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஓ, அவருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். எல்லாம் இயேசுவே. ஓ, பாடல் பாடும் பொழுது ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஸோ ஆன்லைன் மூலமாக ஆர் கூகுள் பே ஆர் ஃபோன்பே மூலமாக நீங்கள் இந்த நேரத்தில் ஓ கர்த்தரை உயர்த்தும்படி நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், ஞாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாய் நம் ஜனம் வந்துள்ளோ சிநேகித, தந்தை தாய் நம் ஜனம் வந்துள்ளோ சிநேகித, சந்தோட சகலயோ சம்பூரண பாக்கியமும், சந்தோட சகலயோ சம்பூரண பாக்கியமும். எல்லாமே சுவே, எல்லாமே சுவே, கவலையில் ஆறுதலும் கண்ணுடில் ஜோதியோ, கவலையில் ஆறுதலும் கண்ணுடில் ஜோதியோ, கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட அமிர்தமோ, கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட அமிர்தமோ.
ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் இது ஒரு பெரிய பரிசு நினைக்கிறீங்க? ஆமென். பாருங்க, இதோட பெரிய ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல முடியும்னு நான் நினைக்கல. இந்த கிஃப்ட்டுக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. சாதாரணமாக நினைக்காதீங்க. ஐ ஹாவ் ஜீசஸ் அப்படின்னா யூ ஹாவ் ஹீலிங், யூ ஹாவ் ப்ராஸ்பரிட்டி, யூ ஹாவ் சக்சஸ், யூ ஹாவ் பீஸ், யூ ஹாவ் விஸ்டம், யூ ஹாவ் எவ்ரிதிங். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், ஆகையால் எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஸோ வண்டர்ஃபுல் திங்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்னாலே நாம் ஒன்றை பெற்றோம் அப்படிங்கிறத உணர்கிற ஒரு நாள். அது மட்டுமல்ல, யார் உண்மையிலேயே பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வழங்கவும் செய்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, பெற்றவர்களால் தான் வழங்கவும் முடியும். ஆமென். நீங்க இவ்வளோ கிரேட்டஸ்ட் கிஃப்டை பெற்றிருக்கீங்கன்னா சும்மா கிடையாது, ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. லவ், ஜாய், ஃபர்கிவ்னஸ், மெட்டீரியல் திங்ஸ் மற்றவங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? ஏராளம் தாராளமாக வழங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அதுதான் பெறுவதும் வழங்குவதும், பின்பு வளருவதும் திருப்பி பெறுவதும், இப்படி அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, தங்கத்தை பேசுனா தங்கம் வரும்ல. ஆனா தங்கம் 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 எங்க இருக்கு, தங்கம் இருக்கு, தங்கம் எங்க இருக்கு, தங்கம் வராது. அந்த தங்கத்தை பேசுனா தங்கமா வரும். ஆமே. எல்லாம் இதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அப்போ நீங்களும் வழங்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன். இப்ப புரியுதா உங்களுக்குள்ள யார் இருக்கான்ட்டு? உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியுதா? இனிமே சொல்லக்கூடாது, நான் ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. அது வரவே கூடாது. நான் இயேசு எனக்குள்ள இருக்கிறேன். ஆமென். அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கணும். சில ரதத்தை குறித்து, சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய, எங்கள் இரட்சகராகிய இயேசுவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். அதனால அப்படி யோசிங்க. உங்களை குறித்து யோசிக்கிறது எல்லாம் மாத்து. எனக்கு இது வராது, இது நடக்காது சொல்லவே சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆமென். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்குது. ஆமென். ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேவன் நல்லவர். இந்த காலையில் வந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங்.